அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓஎம்ஆர் ஷீட்டினை எவ்வாறு தேர்வு வைத்து மதிப்பீடு செய்வது, அதற்காக பயன்படும் மொபைல் செயலி எது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோரில் EVAL எவல் BEE அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஐக்கான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். தெரியுதுங்களா? ரைட். இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும். இன்ஸ்டால்னு கொடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணி இதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு இந்த இடத்துல வரும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால இதை ஓப்பன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இதுக்கான ஆப்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான ஆப்ஷனோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன செய்யலாம், க்ரியேட் செய்யலாம், ஸ்கேன் செய்யலாம், அனலைஸ் பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலாம். இது எல்லாமே காஸ்ட் வந்து கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதில் எப்படி லாகின் பண்ணுறது, லாகின் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃப்ரீ இங்கே ஐக்கான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இந்த ஃப்ரீ சைன்அப்ன்ற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நமக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் இதில் கேட்கும். நம்ம என்ன பண்ணலாம், இதில் சைன்இன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு மெயில் வேணும்னா இந்த மெயில் அட்ரஸ், இந்த இடத்துல ஒரு மெயில் அட்ரஸை கொடுத்து அந்த மெயில் அட்ரஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துலேருந்து லாகின் லிங்க் வரும். இதை கொடுத்த உடனே நம்முடைய மெயிலுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்முடைய மொபைலில் எல்லாருமே ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம மொபைலில் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்ஷனில் சைன்இன் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்னுடைய மொபைலில் என்ன அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறேன், லாகின் பண்ணிக்கிறேன். சப்போஸ் லாங்குவேஜ் எதனா நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் இதில் சில லாங்குவேஜஸ் மட்டும்தான் இருக்குது, தமிழ் சப்போர்ட்டட் கிடையாது. ஸோ இந்த லாங்குவேஜஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்கனைசேஷன் பேர் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். என்னுடைய ஸ்கூல் பேர் நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய யூசர் நேம் வந்து என்னுடைய நேம் கொடுத்துருக்கேன், இரா கோபிநாதன் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் ஆசிரியர் எந்த ஆசிரியர்களோ அவங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டுக்கோங்க. இது குறிப்பிட்ட பிறகு சேவ் அப்படின்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்த உடனே நம்மளுடைய யூசர் ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகிரும். சரிங்களா? ரைட். இந்த யூசர் ப்ரொஃபைலில் நம்ம கிளாஸஸை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ரைட். நம்முடைய எக்ஸாம்ஸ், இந்த ஆர்ச்சிவ்னா யூஸ் இல்லாத எக்ஸாம்ஸை நம்ம ஆர்ச்சிவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். இதை சார்ந்த எக்ஸாம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதும் பார்க்கலாம். இதுலேயோ அவங்களே வந்து வேறு லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க. வாட்ச் வீடியோன்னா அதுக்கான வீடியோ எப்படி பயன்படுத்தணுன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம், எக்ஸாம் க்ரியேட் பண்ண போகிறோம். இல்லை இப்போ நம்ம டிஓ ஆஃபீஸ்லேருந்து நமக்கு ஒரு எக்ஸாம் க்ரியேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த எக்ஸாமை நம்ம ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை முதல்ல பார்க்கலாம். அதன் பிறகு எக்ஸாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ண போகிறோம். நம்முடைய ஆஃபீஸ்லேருந்து, நம்முடைய பிஓ ஆஃபீஸ், டிஓ ஆஃபீஸ்லேருந்து, இல்லை வேறு எதுவும் ஆர்கனைசேஷன்லேருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த கொஸ்டின்ஸை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு அசஸ் பண்ணி மார்க் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயில் அட்ரஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி அந்த ஐக்கான் இருக்கும். இங்கே தெரியுதுங்களா? ரைட். இந்த மாதிரியான ஐக்கான்ஸில் கொடுத்துட்ருப்பாங்க. உங்களுக்கு பின் ஃபைல் மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இங்கே பின் ஃபைல்னு கொடுத்துருக்காங்களா, இந்த பின் ஃபைல் மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபைலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் தெரியுதுங்களா? ரைட். நான் என்ன பண்ணுறேன், பேக் கொடுக்குறேன். அகெயின் லாங் ப்ரெஸ் பண்ணும்பொழுது இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐக்கான் வரும். இதோடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாட் லைன்ஸ், இந்த 3 டாட் லைன்ஸ் இருக்கா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த டாட் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேருன்னு ஒரு ஐக்கான் வரும். சரிங்களா? ரைட். இந்த ஷேருன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரைவில் சேவ் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இந்த முக்கோணம் சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த ஐக்கானை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ண உடனே இதில் ஃபைல் நேம் கேட்கும். நான் என்ன பண்ணுறேன், NMMS1 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ட்ரைவில் இந்த லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரைவில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்த ட்ரைவ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஃபோல்டர் வேணும்னா ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே போனால் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே
க்ரியேட் பண்ண ஃபோல்டர் ஆனவன் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். NMMS கோபிநாத் அப்படின்னு போடுறேன். கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்காங்களா டெலெக்ட் டெஸ்டினேஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா? இந்த செலக்ட்ன்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சேவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரைட். செலக்ட்னு கொடுத்த உடனே நமக்கான லொக்கேஷன் இங்கே சேவ் ஆயிடும். இந்த ஃபைலோட பேர் NMMS1. இது இருக்கிற ஃபோல்டரோட பேர் NMMS அந்த கோபிநாத் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில் குறிப்பிட்டிருப்பாங்க, என்ன அக்கௌண்ட் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்றது. சரிங்களா? ரைட். நான் என்ன பண்ணுறேன், இதை கொடுத்துட்டு மேலே சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் சேவ் கொடுத்துருக்காங்களா? ரைட். இந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்க போகிறோம். இதை கொடுத்த உடனே இந்த ஃபைல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சில பேருக்கு ட்ரைவில் அப்டேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரியான சிம்பிளில் ட்ரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை என்ன பண்ணுங்கள், இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ட்ரைவ்ன்றதை கிளிக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ல ஹரிசாண்டல் பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஐக்கான் வரும் தெரியுதுங்களா? இந்த செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ரைட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐக்கான் தெரியுதா பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் வைஃபை அப்படின்றது ஆஃபில் இருக்கணும். சரிங்களா? இந்த இடம் கண்டிப்பாக ஆஃபில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஃபைல் என்ன ஆகும், சாதாரணமாகவே மொபைல் டேட்டாவில் அப்லோட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வைஃபையில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபைல் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இதை வந்து கவனமாக செய்யணும். லாஸ்ட் டைம் செய்யும்போது நிறைய ஆசிரியர்கள் இதில் சிரமப்பட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஆனில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஆனில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணுங்க. சரிங்களா? இதை ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க. நார்மல் மொபைல் டேட்டாவிலேயே இந்த ஃபைல் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். சரிங்களா? ரைட். அப்போ ட்ரைவில் பார்க்கணும். ட்ரைவில் போன உடனே இந்த ஹரிசாண்டல் பார் கிளிக் பண்ணணும். இதில் செட்டிங்ஸில் போயிட்டு டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே வைஃபையை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா வைஃபை ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணிவிட்டேன் அந்த ஃபைலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எவல்பி அப்படின்ற ஆப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் அந்த ஃபைலை நமக்கு அனுப்பின எக்ஸாம் ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இங்கே ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்களா? ரைட். இதுக்கு பேர் இம்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்களா? ரைட். இங்கே கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும், இம்போர்ட் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ரைட். இதில் இம்போர்ட் ஃபைல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இம்போர்ட் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பண்ணுங்கள், இங்கேயும் அதே மாதிரி 3 ஹரிசாண்டல் பார்ஸ் இருக்கும். அங்கே போய் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரீசெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அதே மாதிரி ட்ரைவ் ஃபோல்டர் காமிக்கும். இங்கே காமிக்குதுங்களா பாருங்கள், ட்ரைவ் அப்படின்னு காமிக்குதா? ரைட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் சேவ் பண்ணும்போது என்ன அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிங்களோ அந்த அக்கௌண்ட் இங்கே இருக்கான்னு பாருங்கள். அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வரும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்த உடனே நீங்கள் ஒரு ஃபோல்டர் கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஃபோல்டரை என்ன பண்ணுங்கள், இங்கே இடத்துல தேடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் NMMS கோபிநாத் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்தாங்க. அதே ஃபோல்டர் என்னுடைய ட்ரைவில் இருக்குது. இதை கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ண உடனே என்னுடைய ஃபைலும் இதில் இருக்குது. NMMS1 அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இந்த செலக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல்னா ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இந்த எக்ஸாமில் 5, 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்றைக்கு தேதியோ அந்த தேதிக்கு இதை மாற்றம் செய்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ இந்த கிளாஸோட நேம் எந்த கிளாஸுக்கு வேணுமோ நமக்கு வேணும்னா கிளாஸஸை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அண்ட் தென் இந்த எக்ஸாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது சூஸ் எக்ஸாம் டேட். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸோட நேம் 8th ஸ்டாண்டர்ட் 8 அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்துருச்சிங்களா? ரைட். அதில் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பிறகு ஆட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இங்கே கிளிக் பண்ண உடனே உங்கள் ஸ்டாண்டர்ட் 8 ஆட் நியூ இல்லைனா ஆட் நியூன்றது கொடுங்க. கொடுத்துட்டேன்.
இந்த எக்ஸாமோட நேம் நீங்கள் மாற்றம் செய்யறதுனாலும் இந்த என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுடைய நேமை மாற்றிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா மாற்றிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மாற்றம் செய்து கொள்ளலாம். சரிங்களா? ஏன் இந்த பேர் டிஃபால்ட்டாக வருதுன்னா, இது இன்னொருத்தர் க்ரியேட் பண்ண எக்ஸாம். நம்ம டிஓ மேடம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த ஐடி வந்து இங்கே பேர் வந்து இங்கே காமிக்கும். அப்புறம் இந்த எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா July 7, 5 அப்படின்னும் போது July 5 அன்றைக்கி ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த டேட்டையும் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிய பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே சேவ் ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இதை கொடுத்துட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் கொடுங்க. கொடுத்த உடனே நமக்கு July 5 அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. தெரியுதுங்களா? July 5 இங்கே எக்ஸாம், இதை வந்து இன்னும் நம்ம எந்த கிளாஸ்க்கு அப்படின்ற விஷயங்கள் இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு அனுப்பின அந்த பின் ஃபைல் என்ன பண்ணணும், முதல்ல ட்ரைவில் ஏற்றணும். ட்ரைவில் ஏற்றின பிறகு அதை என்ன பண்ணணும், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ணும்பொழுது அதோடய நேம் கேட்கும், கிளாஸ் கேட்கும், நம்ம கரெக்டாக கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது வந்து இன்னொருத்தர் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாமை நம்முடைய இப்போ அலுவலகத்திலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸாமுடைய ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணாமையே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. என்னது, ஓஎம்ஆர் ஷீட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அதில் ஆன்சர் கீ க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, மார்க்ஸு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, செக்ஷன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் ஃபைலை இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய மொபைலில் எவல்பி ஆப்பை பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணணும். இது வரையும் அனைவருக்கும் புரிந்திருக்கும். சரிதானுங்களே? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணல. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கீழே கிளாஸஸ் தெரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும். யாருன்னா இருந்தாங்கன்னா வியூ ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட்லேயும் எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதும் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதில் என்ன பண்ணுறேன், நான் ஸ்டாண்டர்ட் 7 அப்படின்னும் கொடுத்துக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கிளாஸ் இருக்குது, ஆனால் ஸ்டூடெண்ட் இல்லைங்களே சார், இது எப்படி சார் ஆட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? ரைட். இது என்ன பண்ணலான்னா, ஒரு CSV அப்படின்ற ஃபைல் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைலை சேவ் பண்ணி அதை எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே இல்லை சார், 0 அப்படின்றாங்க. இப்போ நான் ஆட் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ கிளாஸ் 8ல் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அவங்களுடைய ரோல் நம்பர் 135 அப்படின்றத கொடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம அவங்க மேடம் அனுப்பின இந்த ஃபைலில் ரோல் நம்பர் 3 டிஜிட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணும்னா ரேண்டமாக இந்த 3 டிஜிட்ஸ் வரா மாதிரி மாணவர்களுக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய பெயரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட். இதோட ஃபோன் நம்பர் வேணும்னா நம்மளுடைய ஃபோன் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், இதில் குறிப்பிட்டுக்கலாம். மெயில் ஐடி மேண்டரி கிடையாது, வேணும்னா மெயில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 4 விவரங்கள் கரெக்டாக பூர்த்தி செய்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்த உடனே நம்மளுடைய விவரங்கள் இங்கே வந்துடும். இது மாணவர்களுடைய விவரங்களை சேவ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு 4 மாணவர்கள் 5 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். சரிங்க சார், எங்கள் ஸ்கூலில் 48 மாணவர்கள் இருக்காங்க, அப்போ மாணவர்கள் அவ்வளோ பேர் இருக்கும்போது இதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஃபைலில் கீழே, அதாவது இந்த எக்ஸல் ஃபைல் சேவ் பண்ணும் பொழுது CSV அப்படின்னு ஒரு ஃபார்மேட் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணணும், அதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஐக்கான் கொடுக்க போகிறேன். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இம்போர்ட் அப்படின்னு கேட்குறாங்களா? ரைட். இப்போ இந்த இம்போர்ட் அப்படின்ற ஆக்ஷனை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ண போகிறேன். இது கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபைல் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், சொல்லியிருக்காங்களா? ரைட். அப்போது எந்த ஃபார்மேட்னா CSV ஃபார்மேட். சரிங்களா? அந்த CSV ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணோம், ஒன்றுத்துலேயும் கம்மா இருக்கிற மாதிரியோ இல்லை செல்லில் பிரிக்கிற மாதிரியோ பிரித்து நம்ம டைப் பண்ணிக்கணும். இந்த ஃபார்மேட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் டைப் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணணும், அதை லிங்க் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படி கொடுக்குறேன்னா, இப்போ நான் ஷேருன்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த என்ன பண்ண, இந்த டெம்ப்ளேட்டை நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா?
ரைட். இப்போ நான் கொடுத்த உடனே இந்த ஃபைல் நான் வச்சு எனக்கு ஷேர் ஆகிடுச்சு. சரிங்க சார், இந்த ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரோல் நம்பர், நேம், கிளாஸ், இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர். சரிங்களா? இந்த மாதிரி நேரத்தில் இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அந்த விவரங்களை டைப் செய்து கொள்ள வேண்டும். நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய OneDrive அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன், இதோட பேர் VK 2025 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இங்கே சேவ் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு என்ன ஆகும், சேவ் ஃபைல்ஸு, ஃபைல் ஃபார்மேட் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ நீங்கள் சிஸ்டமில் பண்ணும்பொழுது இதே ஃபைலில் உங்களுக்கு என்ன ஆகும், வேறு ஃபார்மேட்டில் கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலோட ஃபார்மேட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை மாற்றிக்கணும். அதை CSV அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ நமக்கு தேவையான விவரங்களை நான் என்ன பண்ண போகிறேன், டைப் பண்ண போகிறேன். இதில் டைப் பண்ணும்பொழுது இதுக்கான விவரங்கள் நமக்கு தெரியணும் கண்டிப்பாக. சரிங்களா? இப்போ நான் 135 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். நேம் வந்து கோபிநாத் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிளாஸ் வந்து என்ன கிளாஸ் நேம் கொடுக்க போகிறீங்களோ அந்த கிளாஸில் கொடுத்துக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். மெயில் ஐடி தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், இல்லைனா மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட். இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டோடைய விவரங்களையும் சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுக்கும்பொழுது திரும்ப இதை வேறு ஃபைலில் சேவ்னா சேவ் பண்ணிக்கலாம், இல்லை சேவ்லேயே பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இதோடைய ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம மாற்றுறதானாலும் நம்ம மாற்றம் செய்துக்கலாம். ஸோ அதை ஃபோனில் செய்யும்பொழுது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இதை சிஸ்டமில் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கிட்டு சிஸ்டமில் போனீங்கன்னா சேவ் ஃபைல் வரும்பொழுது கீழவே ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம என்ன பண்ணணும், மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலை நான் என்ன பண்ண போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்லோட் பண்ண ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோடில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் எங்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எவல் பி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஃபைல். இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CSV அப்படின்னு இருக்கும் பக்கத்தில், தெரியுதுங்களா? ரைட். ஸோ அந்த மாதிரி இதை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எங்கள் ஸ்கூலில் 7th 8th 2 பேரும் சேர்ந்து 92 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா 92 ரோ வேலிட் அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதை சொல்லி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எங்கே சார் ஆப்ஷன்னா இப்படி இருக்குது. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தானே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் இம்போர்ட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், பேக் போகிறேன். இப்போ பாருங்கள், நான் 7th ஸ்டாண்டர்டில் 45 ஸ்டூடெண்ட்ஸும் 8th ஸ்டாண்டர்டில் 47 ஸ்டூடெண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை எக்ஸல் ஃபைல் கொண்டும் ஆட் பண்ணலாம், நியூவாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சார் தெரியாமல் ஒரு கிளாஸ் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணும்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணுறேன், இது கிளாஸை கிளிக் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் வரும், டெலிட்னு வரும். நீங்கள் தேவைப்பட்டால் இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது வந்து எக்ஸாம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. இந்த விவரங்கள் இந்த எக்ஸாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம் எந்த கிளாஸுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 8 கொடுத்துருக்காங்களா? ரைட். இப்போ நம்ம ஒரு முறை அதை அசைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, எந்த கிளாஸுக்கும் மாற்றம் செய்ய முடியாது. ஸோ அதனால் இது இம்போர்ட் பண்ணும்பொழுது அது எந்த கிளாஸு அப்படின்றத செலக்ட் பண்ணி அதன் பிறகு தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ நான் கொடுத்தாச்சு. இப்போ இது வரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். சரிங்க சார், ஸ்டூடெண்ட்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ மார்க் வாங்கினாங்கன்னு பார்க்க போகிறோம் சார் அப்படின்னும் பொழுது நம்ம அவங்களுக்குன்னு ஒரு QR கோடு OMR ஷீட் இதோட சேர்த்து ஒரு OMR ஷீட் அனுப்பிச்சிருப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கேன் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாமில் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்கேனிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? ரைட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது மட்டும் பிக்சரை எடுக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடு அப்படின்னு இந்த ஆப் கேட்குது. வைல் யூஸிங் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேனிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க.
ப்ளீஸ் யூஸ் ஆன்சர் ஷீட் டிசைன் கிரியேட்டட் பை த ஆப் நாட் எனி அதர் டிசைன். இந்த ஆப் மூலமாக நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிற ஓஎம்ஆர் ஷீட்டை, இந்த எக்ஸாமுக்குரிய ஓஎம்ஆர் ஷீட்டை மட்டும்தான் இதில் பயன்படுத்தணும், ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா? கீப் ஷீட் ஆன் த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வைல் ஸ்கேனிங். அப்போ நம்முடைய தரையை வந்து ஸ்கேனிங் பண்ணும்போது சமமாக இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. டே லைட்டில் பார்த்துக்கணும், எனி ஃபோல்டு பண்ணக்கூடாது, அப்புறம் எட்ஜஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஷேடோ விடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கீப் பிளாக் ஸ்கொயர் ஆன் த கார்னர் மார்க்கர்ஸ் வித்தின் ப்ளூ ஸ்கேனிங் பிளாக்ஸ். சரிங்களா? நம்முடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் பாக்ஸஸ் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கார்னரில் இருக்கக்கூடிய 4 கார்னரையும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேனிங் மீது செக் பண்ணணும். சரிங்களா? இது தெரியாதவங்க இதுலேயும் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இது ஓகேன்றதுனால கிளிக் பண்ணிக்கிறேன். இதை பேக் கொடுத்தோன்னே இது என்ன ஆகுது, க்ளோஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே போயிடுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா நீங்கள், அப்போது நான் என்ன பண்ணணும், இந்த கார்னரு அண்ட் இந்த கார்னர், அப்புறம் இந்த கார்னர், இந்த 4 கார்னர்லேயும் அவங்க காமிக்கக்கூடிய அந்த வியூ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். அகைன் நான் என்ன பண்ண போகிறேன், திரும்பவும் செக் பண்ணுறேன். தெரியுதுங்களா? இந்த பச்சை மாதிரி ஒன்று வருது, தெரியுதுங்களா? அப்போ இந்த பச்சை மாதிரி வரக்கூடியது கரெக்டாக இந்த கார்னரில் உட்காரணும். இப்போ 2 மட்டும் உட்காந்துச்சு சார், மீதி 2 வந்து சீட் பண்ணல அப்படின்னா நமக்கு ஸ்கேன் ஆகாது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வெரி குட். அப்போ என்ன ஆச்சு, நமக்கு கரெக்டாக இந்த ஆன்சரில் நமக்கு கரெக்டாக சீட் ஆச்சு. அப்போ இங்கே செக் பண்ணும் பொழுது நமக்கான இங்கே வந்து சேவ், இது ஓகே சார் கரெக்டாக எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இல்லை சார் அப்படின்னா கேன்சல்ன்றதை கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். இதில் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் குழந்தைங்க ஷேட் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் அப்படின்றத கிளிக் பண்ணி, சப்போஸ் யாருன்னா இங்கே ஷேட் பண்ணாமல், இப்போ நான் இங்கே ஷேட் பண்ணியிருப்பேன், அது ஸ்கேன் ஆகிருக்காது. ஸோ அப்போ அந்த 3வது கொஸ்டினுக்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்த்து நீங்கள் இதில் ஷேட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே வந்து 3வதுக்கு 4வதுக்கு வந்து 3வது தான் ஆன்சரு, அப்படின்னா 3வதுன்றது ஷேட் பண்ணிக்கணும். அப்போ 3வது கொஸ்டின், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3 வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு பாருங்கள் 2 ஷேட் பண்ணியிருக்காங்க. தேர்டு கொஸ்டினுக்கு பாருங்கள் 3 ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4th கொஸ்டினுக்கு என்ன பண்ணுறாங்க, எதுவுமே ஷேட் பண்ணல. அப்போது இதை என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லி ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறமா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண உடனே இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பேக் வந்துடுறேன். பேக் வந்தோடனே பார்த்தீங்கன்னே நமக்கு என்ன ஆகும், ரிப்போர்ட்ஸு அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி ஸ்கார்ட் ஸ்கேனிங்னு வந்தது இல்லைங்களா? சரிங்க சார், இது ஒன்று எடுத்துட்டோம், திரும்ப எப்படி சார் ஸ்கேன் பண்ணுறது, ஒருத்தர் தெரியாமல் மீதி இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க சார் அப்படின்னும் பொழுது, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்கேனிங்னு வந்திருக்கும், இப்போ வியூ ரிப்போர்ட்ஸ்னு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே போய்ட்டு இந்த ஐக்கான் பேர் மேலே கிளிக் பண்ணி இந்த நேமோட கிளிக் பண்ணிங்கன்னா, சரிங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள், இல்லை வியூ ரிப்போர்ட்ஸ் கூட கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனிங் ஷீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன், தெரியுதுங்களா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அகெயின் நீங்கள் இதையே ஸ்கேன் பண்ணலாம். அப்போ ஒரு முறை ஸ்கேன் பண்ணும்போதே இன்னொரு முறை ஸ்கேன் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணிவிட்டேன், அப்போ இந்த ரோல் நம்பர் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணிட்டேன், அது திரும்பவும் நான் ஸ்கேன் பண்ணவா சேவ் பண்ணவான்னு கேட்கும். வேணும்னா எஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸு சேவ் ஆகிரும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரைட்டு, எத்தனை ராங்கு, அண்ட் தென் எத்தனை மார்க் பண்ணலை அப்படின்ற விஷயங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ், இது வந்து ராங் ஆன்சர்ஸ், அண்ட் திஸ் ஒன் இஸ் எத்தனை பேர் இதை எம்டியாக விட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது எதுன்னு பார்த்தோம்னா, இங்கே எம்டியாக நான் யாருமே என்ன பண்ணக்கூடாது, கொஸ்டின்ஸை விடக்கூடாது. அப்போ எங்கெல்லாம் ஷேட் பண்ணலையோ அந்த குழந்தைய கூப்பிட்டு கரெக்டாக ஷேட் பண்ண சொல்லி வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே ஸ்கேனிங் ஷீட்டை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் இல்லையா, அந்த இமேஜ் நமக்கு தெரியும். தெரியுதுங்களா? ரைட். அப்போ யூனிட் 1ல் எவ்வளோ மார்க்கு, யூனிட் 2ல் எவ்வளோ மார்க்கு, பர்சன்டேஜ் எவ்வளோ, கரெக்ட் ஆன்சர் எவ்வளோன்ற எல்லா விவரங்களும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணுறதானா இந்த மெயில் ஐடி இருந்தால் மெயிலில் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் நமக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து அதான் எடிட் சொன்னேன் இல்லையா, அங்கே எடிட் பண்ணாலும் பண்ணலாம், இங்கே வேணுனாலும் நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் அப்படியே ஓப்பன் ஆகும். ஆன்சர்ஸ் மட்டும் எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ நான் இதை கொடுத்துட்டேன்.
ஸோ அப்போது எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்ற முழு விவரங்களும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். சரிங்களா? ரைட். இது வந்து இப்போ அலுவலகத்து மூலமாக ஒரு கொஷின் க்ரியேட் பண்ணி அதை நமக்கு அனுப்பி ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பி எக்ஸாம் வச்சு மார்க் போட சொல்லும்போது இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். அப்படி இல்லை சார், இங்கேயே கூட நமக்கு ஸ்கேன் ஷீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் கீ வேணும் அப்படின்னாலும் நமக்கு இங்கேயே ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாமோட செட்டிங்ஸ். இந்த எக்ஸாமில் சில செட்டிங்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன செட்டிங்ஸாக இருக்கும்? ஹெட்டர் வேணும்னா ஹெட்டர் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸாமுக்கு மார்க் வேணும்னா மார்க் ஆட் பண்ணிக்கலாம், கிரேட் வேணும்னா கிரேட் ஆட் பண்ணிக்கலாம். ரேங்கிங் கொடுக்கும்பொழுது இப்போ வந்து பர்சன்டேஜ் வச்சு ரேங்கிங் தரணுமா இல்லை மார்க் வச்சு ரேங்கிங் தரணுமான்னு கேட்பாங்க. அப்போ எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம் இதில். சரிங்களா? ரைட். இது எக்ஸாமோட செட்டிங்ஸ். ஓகேங்களா? வேணும்னா ரிப்போர்ட்ஸ் வேணும்னா ரிப்போர்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை வந்து அடுத்தவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா அனுப்புறதுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்போர்ட்னால் இந்த ஃபைல் இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ரைட். இது வந்து போதுமான தகவலாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி தான் நம்ம அலுவலகத்து மூலமாக நமக்கு ப்ரிப்பேர் பண்ண கொஷின் பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணி அதன் பிறகு அதை அசஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், இது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்தும் ஷேர் பண்ணலாம். அண்ட் தென் இதில் ரிப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா, இது வேணும்னா நீங்கள் எக்ஸலாக எடுத்தும் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு வராதவங்க லிஸ்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு ஆப்சென்டீஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்சென்டீஸை பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்போது இங்கே பப்ளிஷ்னு கேட்கும். இதை வந்து பேரண்ட்ஸு டீச்சர்ஸ்க்கு யாருன்னா அனுப்பணும்னா இது வந்து நமக்கு ப்ரீ வெர்ஷனில் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அனுப்ப முடியும். ஸோ அதனால் இதை நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டும் பேரண்ட்ஸுக்கு ஒரு பேரண்ட்டுக்கு அனுப்புதுன்னா நம்ம இதை அனுப்பலாம். இதில் அனுப்பணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ண உடனே நமக்கு கேட்கும். இதில் வந்து எத்தனை ஸ்க்ரீன் பார்த்தீங்க தெரியுதுங்களா? அப்போ 5 பேருக்கு மட்டும்தான் நம்மளால் அனுப்ப முடியும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் இவங்க மார்க் அனுப்புகிறேன் அப்படின்னும் பொழுது இங்கே நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். இப்போ நான் டிஃபால்ட்டாக இதை கொடுத்துட்டு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண உடனே எனக்கு சென்ட் ஆல் எஸ்எம்எஸ் அப்படின்னு கேட்குது. அப்போ நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அனுப்ப போகிறேன். சென்டுன்னு கொடுத்த உடனே என்ன ஆகும், இந்த மொபைல் நம்பர் என் நம்பர் தானே, அதனால் எனக்கு மெசேஜ் வந்திருக்கும். சரிங்களா? அப்போ இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்றத நம்பினா நமக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம அலுவலகத்து மூலமாக வழங்கக்கூடிய இந்த ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாமை வந்து ஓஎம்ஆர் ஷீட் பிரிண்ட் எடுத்து கொடுத்து அதை ஃபில் பண்ணி எல்லாரையும் கரெக்டான டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணி வாங்கி அசஸ் பண்ணணும். ஓகேங்க. ரைட். நம்ம கிளாஸ்லேயே எக்ஸாம் வைக்கலாமா சார்? வைக்கலாம். ஸோ அந்த எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே ஆட் நியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இதில் மேக்ஸிமம் 9 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு யூடைஸ் பசங்களோட யூனிக் ஐடி 10 டிஜிட், அதனால் என்ன பண்ண முடியாது, 10 டிஜிட் போட முடியாது. ஸோ அதில் இத்தனை 4 நம்பர் வேணும்னா 4 நம்பர் மட்டும் கொடுத்துக்கலாம். எக்ஸாமு ஒரே ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் ஒரே ஒரு செட் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நமக்கு இதில் சப்ஜெக்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நமக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும், வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஜெக்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டு ஓகே நமக்கு போதும் தானே? ரைட். ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு இங்கே வந்து சப்ஜெக்டோட நேம் நம்ம கேட்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட்டு என்னென்ன, என்எம்எம்எஸ் மேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். அப்போ மேக்ஸுக்குள்ளே இப்போ நமக்கு 2 சப்ஜெக்ட் இருக்குது இதில். அப்போது மேட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அடுத்தது சேட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆமாம் தானுங்களா? இப்போ சேட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ மேட்டுக்குன்னு ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது, சேட்டுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ மேட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட்டு, சேட்டுன்னு ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இல்லை சேட் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? மேட்டில் செக்ஷன் வைஸ் வேணும்னா அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் 4 செக்ஷன் சொன்னால் இந்த 4 செக்ஷன் நமக்கு பின்னாடி வரும், அதோட பேர்கள்லாம் நம்ம கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு செக்ஷன் மட்டும் தரேன். சேட்டில் மட்டும் ஒரு 2 செக்ஷன் தரேன். சரிங்களா? 3 செக்ஷனே தரேன்னு வச்சுக்கோங்களேன். 3 செக்ஷன் தரேன். ஏன்னா சேட்டில் மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சோஷியல் இருக்குது, அதனால் அந்த செக்ஷன்ஸ் பிரித்து தரேன். இது கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்றது இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே அடுத்ததுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். இந்த மேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். ஆமாம் தானுங்களே?
இதை ஒன்று கொடுத்துட்றோம். இதில் எத்தனை கொஷின் வரப்போகுது? நமக்கு 50 கொஷின் வரப்போகுது. சரிங்களா? ரைட். கொஷின் டைப் எத்தனை? நமக்கு 4 ஆப்ஷன் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம இதை வந்து செட் பண்ணணும் நம்ம. ஏன்னா செக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்மளாக புதுசாக வேணும்னா, அதாவது இப்போது யாருன்னா அனுப்பின எக்ஸாம்னா இதெல்லாம் செய்ய தேவையில்லை. அந்த எக்ஸாமை கிளிக் பண்ணி அசஸ் பண்ணி மார்க் போட்டு போயிடலாம். இப்போ நம்ம புதுசாக எக்ஸாம் க்ரியேட் பண்ணிட்டு தான் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ இதை ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு. 50 கொஸ்டின் இருக்குது சார். கொஸ்டின் டைப் வந்து 4 ஆப்ஷன் சார். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நியூமரலுக்குள்ளே கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா நம்பர் வந்து கொஸ்டின் நியூமரிக்கல் அதுவே வந்துடும். நம்பர் டிஜிட் வந்து 2 டிஜிட் தான். ஏன்னா நமக்கு 90 கொஸ்டின்ஸ் தானே, அதனால் 2 டிஜிட்ஸ். சரிங்களா? நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, டெசிமல் பாயிண்ட்ஸு கிடையாது. சரிங்களா? கொஸ்டின் டைப்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது இதில் சேட்டுக்கு வந்து மேக்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதில் எத்தனை கொஸ்டின் வரும்? 10 கொஸ்டின் வரும். இது நம்ம கொஸ்டின் டைப்பு 4 ஆப்ஷன். சரிங்களா? இதில் நான் 4 ஆப்ஷன் உங்களுக்கு வித்தியாசம் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். 4 ஆப்ஷன் கொடுத்தா எப்படி வரும்? நியூமரிக்கல் கொஸ்டின் டைப் அப்படின்னு கொடுத்தா எப்படி வரும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். அடுத்தது இன்னொரு செக்ஷன் சேட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்? சேட் சயின்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு இங்கே வைக்கிறாங்க. நம்ம வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். நம்ம வைக்க போகிற எக்ஸாமை பொறுத்து. இப்போ நம்ம பள்ளியில் 90 மார்க்குக்கு வைக்க போகிறாங்களா, 100 மார்க்குக்கு வைக்க போகிறாங்க. அப்போ 100 மார்க்குக்குனா எப்படி வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்? 4 ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். இதில் 1 மார்க் தான். அண்ட் செக்ஷன் 3 வந்து சோஷியல். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சேட் சோஷியல் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதையும் நான் என்ன பண்ணுறேன்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? இல்லைனா இதை நான் நியூமரிக்கல்னு கொடுக்குறேன். சேஞ்சஸ் பார்க்கலாம். ரைட். ஓகே. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டபுள் டிஜிட்டில் இருக்கும், இல்லை சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும். நம்மளுடைய விருப்பம் தான். சரிங்களா? ரைட். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விவரங்கள் இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு கேள்விக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கோம் சார் அப்படின்றத பார்த்துக்கலாம். சார் இல்லை நாங்கள் 4 ஆப்ஷன்ஸ் வரா மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சார், இது ஏன் அப்படி வருதுன்னு தெரில எங்களுக்கு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இதை மாற்றம் செய்துட்டு இங்கே நியூமெரிக்கல்ன்றதை 4 ஆப்ஷன் அப்படின்னு மாற்றிக்கலாம். அந்த நீங்கள் நியூமெரிக்கல்ன்றதை 4 ஆப்ஷன்றதை நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன்ஸை மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போட ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஏபிசிடி இருக்குது. இதை எப்படி சார் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னும்போது லே அவுட்டில் என்ன பண்ணுங்கள்? சப்ஜெக்ட் அப்படின்றத கொடுங்க. இப்போ சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி மேத் எக்ஸாம் தனியாக வரும், சேட் மேக்ஸு தனியாக வரும், சயின்ஸு தனியாக வரும், சோஷியல் தனியாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுக்கிறதானா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சார் கண்டினியூஸாக வரட்டும் சார் அப்படின்னா கண்டினியூஸ் சப்ஜெக்ட் இன் கண்டினியூஸ் காலம்னு கொடுத்தா இந்த மாதிரி வரும். கண்டினியூஸ்னு கொடுத்தோம்னா நமக்கு முதலேருந்து அப்படி ஆரம்பித்து தனித்தனியாக எக்ஸாம்ஸ் நமக்கு வரும். ஓகேங்களா? ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது லேபிள்ஸ் அப்படின்னு போகும்போது நான் புதுசாக ஒரு லேபிள் கொடுக்குறேன். லேபிள்னால் என்ன சார் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சருக்கு வந்து ஏபிசிடி தானே வந்திருக்கு, தெரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி வந்திருக்கு. நம்மளுடைய கொஷின் பேப்பரில் 1 to 3 மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். இல்லை ஏபிசிடி கொஷின் பேப்பர்னால் வச்சுக்கலாம். இப்போ லேபிள்ஸில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? புதுசாக ஆட் பண்ண போகிறேன். அப்போது இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏபிசிடி பார்த்த போகிறோம். அப்போது கொஷின் நம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போ எக்ஸாம் செட் இந்த மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸாம் செட் இது ரைட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த 4 ஆப்ஷன்ஸ் எப்படி வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வரணும், இதில் 2 வரணும், இதில் 3 வரணும், அண்ட் இதில் 4 வரணும். சரிங்களா? இந்த ஆப்ஷனோடைய லேபிள் எப்படி வரும்? ஏக்கு பதிலாக எனக்கு 1 வரணும், பிக்கு பதிலாக 2 வரணும், சிக்கு பதிலாக 3 வரணும், டிக்கு பதிலாக 4 வரணும்னு கொடுத்துட்டேன். ஓகே. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்த உடனே 4 ஆப்ஷன்ஸில் என்ன வந்திருக்கு பாருங்கள்? 1 2 3 4 அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆஇக்கு வேணும்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? மாற்றிக்க முடியும். சரிங்க சார், இதில் ஆஇக்கு வருமா சார்? இதில் நான் என்ன பண்ணுறேன்? இது சந்தேகங்காக தேவைப்படும் இல்லையா, அதனால சொல்கிறேன். ஈன்னு கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். இப்போ இப்படி ஆஇக்குன்னு வந்திருக்குதா? நம்ம இதை நம்பரில் ஆப்ஷன் கொடுக்குறதானா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ தமிழ் ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க, வகுப்பறையிலையும் எக்ஸாம் வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கும்போது இதை மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதை கொடுக்குறேன், இதை சேவ் கொடுக்குறேன்.
இது லேபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா தமிழ் கொடுத்துருக்கேன் அதனால் தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகுது, இங்கே வந்த உடனே தமிழ்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு அஇக்கிலையும் இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும். சரிங்களா? இல்லை ஹிந்தியில் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஏபிசிடி தான் வேணும் அப்படின்னா நியூ கொடுங்க. இப்போ இங்கே என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு 1 2 3 and 4 கொடுத்து சேவ் கொடுக்க போகிறேன். அப்போ இப்போ நமக்கு வரும்பொழுது என்ன ஆகும், இங்கே 4 ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 1 2 3 4னு மாறி இருக்கும். இதை கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இதை கொடுத்த உடனே நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், சேவ். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், திரும்பவும் நம்பருன்ற செலக்ட் பண்ண உடனே நமக்கு ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் 1 2 3 4 அந்த மாதிரி வந்திருக்கும். தெரியுதுங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாம் முடிச்சாச்சு. ஹெட்டிங் சார் எங்கள் ஸ்கூல் பேர் மேலே வந்தால் நல்லாயிருக்கும் சார். ஓகே ரைட். அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே டிஃபால்ட் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு வேணுன்றதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ. ரைட். இப்போ இந்த ஹெட்டரோட பேர் NMMS எக்ஸாமினேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைட்டில் பாருங்கள், டைட்டில்னால் கொடுக்க போகிறோம், நம்ம ஸ்கூலோட பேர் கொடுத்துக்கலாம், கண்டிகை. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன வேணுனாலும் இதில் கொடுத்துக்கலாம். கவனமுடன், கருப்பு அல்லது நீல மை பேனாவை கொண்டு என்ன பண்ணலாம், பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். இதில் கொடுத்தாச்சு. இதில் கொடுத்த உடனே டிஃபால்ட்டாக நமக்கு என்ன ஆகும், இதில் லேபிள்ஸ் அங்கே நேம் வருது இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன வேணுமோ அதை மாற்றம் செய்துக்கலாம். இதில் நேம் வரணும் சார், எனக்கு ஸ்மாலாக வந்தால் போதும். ரைட். அடுத்தது 2 கொடுக்குறேன், 3 கொடுக்குறேன். அடுத்தது டேட் வேணும் சார் எனக்கு. ஓகே. அடுத்தது ரோல் நம்பர் வேணும் சார் அப்படின்னா இந்த ரோல் நம்பரையும் நம்ம குறிப்பிட்டுக்கலாம். ரோல் நம்பர் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எங்கள் ஸ்கூலோட பேரை டைப் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்பவும் இப்போ எல்லாத்தையும் திரும்பவும் மாற்றணும். சரிங்களா? இப்போ இங்கே போயிட்டு நம்பர் கொடுக்கணும். அடுத்தது வீக்கேன்னு கொடுத்தனா என்ன ஆகும், எங்களுடைய பெயர் ஸ்கூல் பேர் மேலே வரும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேலே வரும், பக்கத்தில் நமக்கு என்ன ஆகும், நேம் வரும், டேட் வரும், ரோல் நம்பர் வரும். நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு நம்ம ஸ்கூலுக்கு தேவையான மாதிரி இது என்ன ஆகும், நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ தமிழ்லையும் நம்ம இந்த கொஷின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், OMR ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த மாதிரி வரும்பொழுது இதில் என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்போது இப்போதைக்கு நம்ம இந்த OMR ஷீட்டை வடிவமைக்க போகிறோம். கொஸ்டின்ஸ் கொடுத்த உடனே இதை என்ன பண்ண போகிறோம், சேவ் கொடுத்துரும். சேவ் கொடுக்கும்பொழுது நமக்கு கிளாஸஸ் தெரியுது இல்லையா. அப்போ நான் இதை 8th கிளாஸுக்கு கொடுக்க போகிறேன். எக்ஸாமோட நேம் என்ன, FAB எக்ஸாம் இல்லை NMMS எக்ஸாம் கூட எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் இதை. சரிங்களா? ரைட். இதை கொடுத்துக்கிறேன். டேட் எங்கன்னு பார்க்கும்போது இந்த கேலண்டரை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி டேட்டில் வைக்கிறேன்னா இன்றைக்கி டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சேவ் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? இது வந்து அலுவலகத்தில் கொடுத்து நமக்கு வைக்க போகிற எக்ஸாம். இது நம்மளே நம்ம வகுப்பறையில் தேவையான போது வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் க்ரியேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். இப்போ 2 வழிமுறைகள் இதில் சொல்லியிருக்கோம். ஒன்று எக்ஸாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்னொரு க்ரியேட் பண்ண எக்ஸாமை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துருக்கோம். சரிங்க சார், இது வரையும் க்ரியேட் பண்ணிட்டோம், இந்த OMR ஷீட் எப்படி சார் ஷேர் பண்ணுறது. இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இதுக்கான OMR ஷீட் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கான OMR ஷீட் இங்கே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கான OMR ஷீட் இதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை என்ன பண்ணலாம், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போது 2 எக்ஸாம் வந்துருச்சிங்களா நமக்கு. ரைட். இப்போது இந்த எக்ஸாமுக்கு ஆன்சர் கீஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர் கீஸ் கொடுக்குறேன். இப்போ நான் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கீ கொடுக்க போகிறேன். அப்போது 1த்துக்கு
எத்தனை ஆன்சர்ஸோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், செட்டு. அப்புறம் எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் செட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். அப்போது எல்லா கொஷின்ஸுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஆன்சர் செட் பண்ணுறேன். அப்போ இது செக் பண்ணிக்கோங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் விடுபட்டு இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம என்ன ஆன்சர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் ஆன்சர் போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் கீ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கான ஆன்சர் கீ செட் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் ஈஸியாக ஜென்ரேட் ஆகிரும். அதன் பிறகு நம்ம எடுத்து அதை என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் மேக் ஏ பிரிண்ட் அண்ட் யூஸ் இன் கிளாஸ் ரூம். ஓகே, இப்போ ஆன்சர் கீ முடிய போகுது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், முடிச்சிட்டேன். ரைட். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. கொடுத்த உடனே எந்த கொஷின் மிஸ் ஆகுதோ அந்த கொஷினோட நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த கொஷினை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகே, சேவ் கொடுங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி நமக்கு என்ன ஆச்சு, இப்போ ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ண பிறகு நம்ம இதுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் செய்யணும். ஓகேங்களா? ரைட். இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம் செட்டிங்ஸை நம்ம என்ன வேணும்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்கான ஆன்சர் கீஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஓஎம்ஆர் பபுள் ஷீட் கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஓஎம்ஆர் டவுன்லோட் ஆயிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்ஷன் வரும், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது கிரியேட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுங்க. இதில் கேட்கும்பொழுது ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டேஜ் கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஒரு பேஜை 2ஆக ஸ்ப்ளிட்டப் பண்ணி கட் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஒரு பேஜாக கொடுக்கும்பொழுது நமக்கு ஒரு பேப்பர் ஃபுல்லாக ஒருத்தருக்கு மட்டும் ஓஎம்ஆர் ஷீட் வரும். 2 பேஜஸ் கொடுத்தோம்னா ஒரு பேப்பரில் சென்டரில் கட் பண்ணி 2 பேர் என்ன பண்ணலாம், ஒரு ஓஎம்ஆரை யூஸ் பண்ணிக்கலாம். இது செட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே நமக்கு இது பாருங்கள் எப்படி வருதுன்னு. அப்போ ஒரு ஓஎம்ஆர் சென்டரில் கட் பண்ணி 2 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னும்பொழுது ஒரு சிங்கிள் பேப்பரில் கூட கொடுத்துக்கலாம். இப்போ எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு 50 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது எங்களுக்கு அதிகமான பேப்பர் செலவினம் அதிகமாகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறோம், இதை இந்த மாதிரி எடுத்து சென்டரில் கட் பண்ணி 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பேப்பரில் வரா மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோடனே இதை என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும் போது இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த புள்ளி ஐக்கனை கிளிக் பண்ணால் சென்ட் ஃபைல் அப்படின்னு கேட்கும். இதை நான் என்ன பண்ணுறேன், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். இப்படி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இதில் நான் டாக்குமெண்ட்லேயே ஓப்பன் பண்ணி கூட நான் என்ன பண்ணலாம், அதுக்கான டவுன்லோட்ஸில் இருக்கும் அந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோடுன்னு கொடுத்துட்றேன். கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஓஎம்ஆரை டவுன்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதில் இருக்க எல்லா விவரங்களும் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்கேனிங் கொடுத்து டீட்டெயில் எல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணுன்றது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ரைட். இப்போது எல்எல்பி அப்ளிகேஷனை எப்படி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஓஎம்ஆர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான புதிய வழிமுறைகள் தான். ஆல்ரெடி இதை லாஸ்ட் இயர் போட்டிருக்கோம். அதுலேருந்து சில அப்டேட்ஸ்லாம் இப்படி வந்திருக்குது அப்படின்றதுனால தான் இதை புதிய வீடியோவாக உங்களுக்கு பதிவு செய்கிறோம். ரைட். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் பேப்பர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இன்னொருத்தர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்கும்பொழுது அதை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம மாணவர்களுக்கு எக்ஸாம் வச்சு அதோட ரிப்போர்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். அதோடைய ஓஎம்ஆர் ஷீட்டையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா நமக்கு எங்களுக்கு டிஓ ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதோட ஓஎம்ஆர் ஷீட்டையும் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் திருவள்ளூர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா?
ரைட். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், மிக எளிமையான முறையில் ஓஎம்ஆர் ஷீட்டை பயன்படுத்தி எக்ஸாமும் ஓஎம்ஆர் ஷீட்லேருந்து அவங்களுக்கு ஸ்கோரிங்ஸு கிரேட்ஸு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த கிளாஸஸில் நமக்கு தேவையான கிளாஸஸில் ஆட் பண்ணிக்கலாம். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி. தேங்க்யூ.